பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மறுபடியும் இன்னொரு நல்ல ஒரு செய்தியோடு தேவனுடைய சமூகத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக காத்திருப்போம். இந்த நாளிலும் தேவனுடைய அன்பு என்ற தலைப்பின் கீழாக நீங்கள் நானும் தேவ செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், காட்ஸ் லவ் கிவ்ஸ் ஸ்ட்ரென்த். தேவனுடைய அன்பு நமக்கு பலத்தை கொடுக்கிறது என்று சொல்லி தலைப்பின் கீழாக நீங்கள் நானும் தேவனுடைய சத்தியத்தை கேட்க இருக்கிறோம். வந்திருக்கிற உங்கள் ஒருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் வாழ்த்தி வரவேற்பதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவ செய்தியை கேட்கும் பொழுது கர்த்தர் என்னை எவ்வளவு நேசிக்கிறார், கர்த்தர் என்னை நேசிப்பதற்கு எவ்வளவு சிரமம் படுத்துகிறார், எவ்வளவு சிரமங்களை மேற்கொள்கிறார், நான் தேவனுடைய பிள்ளையாக வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு ஆசையோடு என்னை பார்க்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளின் செய்திகளும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளின் செய்தியும் கர்த்தர் உங்களோடு பேசும்படியாக நம் ஜெபத்திலே தடுத்திருப்போம். 2 கோரிக்கைகள் மாத்திரம் மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். முதலாவது, இந்த மனுஷனுடைய வாயிலே ஆண்டவரே நீர் உம்முடைய வார்த்தைகளை போடும் என்று சொல்லி ஒவ்வொருடைய ஜெபத்திலே என்னை தாங்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பலவீனமான பாண்டம், பலவீனமான காரியம். ஒவ்வொரு மனுஷனும் பலவீனமாக இருக்கிறான். அந்த பலவீனத்திலிருந்து பலன் தரும்படியாக ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திலே ஒவ்வொருவரையும் தாங்க வேண்டும். அதற்காக எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 2வது, நாம் கேட்கிற ஒவ்வொரு சத்தியமும் நமக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். ஒருவேளை நான் ஒரு பிரசங்கத்தை கேட்டு போகிறேன் என்று மாத்திரமல்ல, ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்ய வேண்டும். அது என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாக இருக்க வேண்டும். அது ஆண்டவருக்குள்ளாக சேர்க்கிற செய்தியாக இருக்க வேண்டும். அதற்காக அடியனுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த 2 கோரிக்கைகளும் ஒரு சமூகத்தில் வைக்கிறேன். ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாக நம்மோடு பேசுவார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஒரு எழுத்தாளர் இப்படியாக எழுதுகிறார். மார்வின் ஆஷ்டன் என்ற ஒரு எழுத்தாளர் இப்படி எழுதுகிறார். God gives us difficulties to bring out the best in us. கர்த்தர் நமக்கு சோதனைகளை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகளை அனுமதிக்கிறார். எதற்காக என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை எடுக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு நல்ல ஒரு மனுஷனாக ஒரு மனுஷியாக ஆண்டவர் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சோதனைகளை கொடுக்கிறார் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார், மார்ட்டின் என்றவர். அந்த மார்வின் எழுதும் பொழுது அவர் அநேக போராட்டங்களை அவர் போராடி இருக்கிறார். போராட்டத்தின் உச்சத்திலே அவர் எழுதும்போது, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே இதை அனுபவித்திருக்கிறது காரணம் என்னன்னு சொன்னால், நான் இன்னும் புது பலன் அடைய வேண்டும், இன்னும் நான் புதிதாக மாற வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை எழுதுகிறார். இந்த நாளின் தலைப்பு, காட் லவ் கிவ்ஸ் அஸ் ஸ்ட்ரென்த். கர்த்தர் எதற்காக என்னை நேசிக்கிறார் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலே நான் சோதனைகளுக்கு சந்திக்கும் பொழுது, நான் போராட்டத்தை சந்திக்கும் பொழுது கர்த்தர் பலனை தருகிறவராக காணப்படுகிறார். இந்த நாளின் செய்தியின் வேத வாக்கியம் என்னவென்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 40:31வது வாக்கியம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் நானும் தேவ பலத்தினாலே போகிறோம். தேவ பலத்தினாலே நீங்கள் நானும் இருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நீங்கள் நானும் ஜெபத்திலே தாங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த செய்திக்கு போவதற்கு முன்பாக தலையில் தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற ஆண்டவரே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீர். என்னுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் நீர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு எங்களுக்கு புது பலனை கொடுக்கிறது கர்த்தாவே. உம்முடைய அன்பு எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் வேதத்தின் வழியாக நாங்கள் வாசிக்க போகிறோம், படிக்க போகிறோம், உணர்ந்து கொள்ள போகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும். நான் பாவி ஆண்டவரே, என்னுடைய பாவ நாவிலிருந்து ஒரு வேளை உமக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை வரும் என்று சொன்னார், தயவாய் அடியானை மன்னிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமான வார்த்தைகள் நாங்கள் பேச கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தாரும். பிரியமில்லாத வார்த்தைகளை நாங்கள் பேசாதபடி எங்களை கட்டுப்படுத்தி கொள்ளும். உங்களுடைய சமூகத்திலே அடியானே முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை ஆட்கொள்ளும், ஆசீர்வாதம் பலப்படுத்தும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை உடைக்கத்தக்கதாக அவர்கள் ஒரு புது
பலனை கர்த்தாவே தந்தரலும். புது கர்த்தாவே ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவர்கள் பார்க்க கர்த்தர் கிருபை செய்யும். நீரே பொறுப்பேற்றுக்கொள்ளும் வலுத்தும். ஒரு காதலை கேட்டு மறு காதலை விட்டு விடாதபடி அவருடைய இருதயத்திலே அப்பியாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வாதையும் பலப்படுத்தும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென். God's love gives strength. We meet trouble. When we meet problems, God is there always. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனத்தை நாம் திருப்புவோம் என்று சொன்னால், 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனம். இது ரொம்ப அருமையான வசனம். எனக்கு ரொம்ப பிடித்த வசனங்களில் இது ஒரு வசனம். இது யாரை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு பெரிய சம்பவம். இஸ்ரவேல் முழுவதுமாக கதிகலங்கி நிற்கிற நேரம், இஸ்ரவேல் முழுவதுமாக என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி பரிதபித்து கொண்டிருக்கிற ஒரு வேளை, ஒரு சிறு பையன், ஒரு 15-16 வயது பையன், ஒரு வாலிபனாய் இருக்கிறவன், அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஒரு பெரிய இராணுவத்திற்கு நேராக போய் நிற்கிறான். ஒரு 12 அடி ஒரு ஆள், ஒரு 13 அடி ஒரு ஆள், ஒரு ஈட்டி வந்து ஒரு 10-15 கிலோ 20 கிலோ இருக்கிற ஒரு ஈட்டி, கேடகம், கச்சைகள் எல்லாம் அப்படி அணிஞ்சு ஒரு ஜைஜான்டிக் ஃபிகர் முன்னாடி வந்து நிற்கிறார். இந்த சின்ன பையன் அவனுக்கு எதிராக வந்து நிற்கிறான். அவன் எப்படி சொல்கிறான்? நாயை போல வந்து நிற்கிறியே அப்படி என்று சொல்லுகிறான். யார்? கோலியாத். அந்த சின்ன பையன் யார்? தாவீது. இந்த கதை நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை அவ்வளவு அருமையான வார்த்தை. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வாக்கியம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வந்திருக்கிறாய். நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் யாருடைய பலத்திலே அவன் வந்து நிற்கிறான் என்று சொன்னால், இஸ்ரவேலின் தேவன் மாத்திரமல்ல, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே நான் வந்திருக்கிறேன். இஸ் ஸ்பெசிஃபையிங் திங்ஸ். கோலியாத் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எவ்வளோ பெரிய போராட்டம், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கோலியாத்தை போல பிரச்சனை. கண்ணை மூடி திறந்தால் ஒரு பெரிய பிரச்சனை முன்பாக வந்து நிற்கிறது. அதை சமாளித்து வரும்பொழுது இன்னொரு பிரச்சனை வருகிறது. அதை சமாளித்து போதும் 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 சொல்றதுக்குள்ள இன்னொரு பெரிய சம்பவம். என் கண்பான தேவனுடைய ஜனமே, நீங்கள் நானும் அந்த பிரச்சனைகளுக்கு முன்பாக நாம் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்ன சொன்னால், நீ நிந்தித்த, நீ சொன்ன அந்த வார்த்தை, நீ நல்லா இருக்க மாட்டாய் என்று சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தை, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்திலே நான் வந்திருக்கிறேன். நான் ஒவ்வொருவரும் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, ஒருவேளை நான் வேலை செய்யும் பொழுது நம்ம நிந்திக்கிறவர்கள் 1000 பேர் இருப்பாங்க, குறை சொல்கிறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்முடைய பழசெல்லாம் சொல்லி காட்டுகிறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. தேவனுடைய சமூகத்தில் ஒன்றாக இருக்கணும்னு நினைக்கும் பொழுது, நீ என்னடா சர்ச்சுக்கு சும்மா சும்மா வந்துட்டுருக்குற, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வரும். நீ எல்லாம் ஒரு போதகரா, நீ செஞ்சதெல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறவர்களைப் போல நம்மை சித்தரிக்கப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஐ எம் தேர் வித் யூ. நான் உன்னை நேசிக்கிறேன். நான் நேசிக்கிறது மாத்திரமில்லை, நான் உன்னை அன்பு செலுத்துகிறேன். அந்த அன்பு உனக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், உனக்கு புது பலனை கொடுக்கிறதாக காணப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் நான் வாசிக்கும் பொழுது, இதுவும் என்ன சம்பவம் என்று சொல்லி உங்களுக்கு எனக்கும் நன்றாக தெரியும். 18வது அதிகாரத்திலே எலியா கர்மேல் பர்வதத்திற்கு முன்பாக நிற்கிறார். கர்மேல் பர்வதத்தில் வந்து நிற்கும் பொழுது எத்தனை பேர் அவர்களுக்கு முன்பாக நிற்கிறார்கள் என்று சொன்னால், 22வது வசனம். அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகள் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர் என்று சொன்னான். எவ்வளோ தைரியம் இருந்திருக்கணும் எலியாவுக்கு. அது சொல்கிறாரு, 450 பேர் இஸ் டு 1, 1:1 ஓகே, 10:1 ஓகே, 100:1 ஓகே. ஆனால் இங்கே 450:1.
450 பேர்களுக்கு ஒருவன் மாத்திரம் அங்கே போய் நிற்கிறார். எவ்வளவு பயம் இருக்கணும், எவ்வளவு போராட்டத்திற்குள்ளாக அவன் நின்றிருக்க வேண்டும், எவ்வளவு மன கஷ்டத்திற்குள்ளாக, மன போராட்டத்திற்குள்ளாக, மன சஞ்சலங்களுக்குள்ளாக, ஆண்டவரே எப்படி நான் நிற்க போகிறேன்? என்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் ஆண்டவரே நான் எப்படி செய்ய போகிறேன்? எனக்கு முன்பாக மலையை போல பிரச்சனை இருக்கிறது ஆண்டவரே, எனக்கு முன்பாக பெரிய சங்கடங்கள் இருக்கிறது ஆண்டவரே, எனக்கு முன்பாக அவமானங்கள் இருக்கிறது ஆண்டவரே, எனக்கு முன்பாக எவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கிறதோ எனக்கு தெரியாமல் போகுது ஆண்டவரே என்று சொல்லி நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஐ எம் தேர் வித் யூ. நான் உன்னை நேசிக்கிறேன். நான் நேசிக்கிறது மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட பலத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், சங்கீதத்தில் நீங்களும் வாசிக்கும் பொழுது நீங்கள் நானும் கழுகுகளைப் போல செட்டை அடித்து உயர பறக்கிறவர்களாக காத்திருப்போம். யார் காத்திருப்பா? கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தருக்கு காத்திருந்து கழுகுகளைப் போல செட்டை அடித்து உயர எழும்பும். யாருக்கு முன்பாக தெரியுமா? அவன் சொல்கிறாரு, நீ அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல, நீ தலை குனிந்த இடத்துல, நீ வேதனைப்பட்ட இடத்துல ஆண்டவர் உன் தலையை, சங்கீதம் 23 வாசிக்கும் பொழுது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இது எப்போ நடக்கும்? நான் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளும் பொழுது, எப்பொழுது சாத்தியமாகவும் நான் ஆண்டவரோடு ஒன்று இணையும் பொழுது, எப்பொழுது இது வாய்க்கும் என்று சொன்னால், நாம் ஆண்டவருடைய அன்பை முழுவதுமாக புரிந்திருக்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எடுத்தவர்கள் நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் 14-15க்கு நம்முடைய எண்ணத்தை திருப்புவோம், கவனத்தை திருப்புவோம். நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் 14-15. இது எந்த சம்பவம் என்று சொல்லி நமக்கு தெரியும். சிம்சோனுடைய வாழ்க்கையிலே பெரிய போராட்டம், சிம்சோனுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டங்கள், என்ன கோபங்கள், என்ன பொறாமைகள் என்னவாக இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் அவன் பொறுத்து பாதுகாத்து தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக அவன் வந்து நிற்கிறான். கோபம் மூட்டுகிறார்கள், அப்பயும் ஒன்றும் சொல்லலை. அவன் வீடு திரும்புகிற நேரம் 15வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருக்கப்பட்டு நூல்களைப் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை எல்லாரும் சுற்றி நம்மை அவமானப்படுத்துகிறவர்களாக காணப்படலாம், நிந்திக்கிறவர்களாக காணப்படலாம், குத்தி பேசுகிறவர்களாக காணப்படலாம், இது என்ன செய்ய முடியும் என்று சொல்லி ஏளனமான காரியங்களை சொல்லுகிறவர்களாக காணப்படலாம். ஆனால் தேவனுடைய அன்பு இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு வலிமை கிடைக்கும் என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு பலன் கிடைக்கும் என்று சொன்னால், தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 3 சம்பவங்களில் 3 விதமான காரியங்களை நாம் பார்த்தோம். தாவீது கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது யாருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்கிறான் என்று சொன்னால், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறான். இங்கே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 22 நாம் வாசிக்கும் பொழுது 450 பேருக்கு ஒருத்தனாக எலியா நிற்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே சிம்சோனுடைய வாழ்க்கையிலே எல்லாரும் சுற்றி நிற்கிறார்கள், கயிறுனாலே கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த கயிறு சாதாரண ஒரு கயிறு போல தேவனுடைய பலன் இறங்கின மாத்திரத்தில் அது அருந்து போனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு பச்சை தாடையை எடுத்து 1000 பேரை கொல்லுகிற அளவுக்கு சிம்சோனுக்கு பலன் கிடைக்கும் என்று சொன்னால், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தகுதிப்படுத்தப்பட்டவர்களாக நீங்கள் நானும் காணப்படுகிறோம். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே பாவம் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி என்னை பார்த்து ஒருவர் சொல்லும் பொழுது, நீ என்ன செய்ய முடியும் உன்னாலே என்று சொல்லி ஏளனமாக செய்யும் பொழுது, நீ உன்னால் செய்ய முடியுமா என்று சொல்லி ஒரு கேள்வி என்னுடைய வாழ்க்கையிலே மாத்திரம் இருக்கும் பொழுது,
கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஏசாயா 40:31 வாக்கியத்தை நான் மறுபடியும் வாசித்து ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தேவன் எப்படிப்பட்டவராக நமக்கு இருக்கிறார் என்று சொன்னால், ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 40 வருஷமாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி வந்தார். வேதாகம் சொல்லுகிறது, அந்த 40 வருடம் அவர்களுடைய பாதரட்சை கிழிந்து போகவில்லை, அவருடைய ஆடைகள் அழுக்காகவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், வேதாகமம் ஒவ்வொரு நாளும் நமக்கு காண்பிக்கிறது என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் மேகஸ்தம்பம் மூலியமாக, அக்கினி ஸ்தம்பம் மூலியமாக கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார் என்று சொல்லி நீங்கள் நானும் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஒரே ஒரு நம்பிக்கை தாங்க. என்ன நம்பிக்கை தெரியுமா? கர்த்தர் என்னை பார்த்து, என் மகனே நீ பயப்படாதே. அதே ஏசாயா 41:14 நான் வாசனம் சொன்னால், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ பயப்படாத, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தருடைய அன்பு நமக்கு ஒரு புது பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. கழுகு செட்டைகள் அடிக்கிறது போல், அந்த கழுகு மறிக்கிற தருணத்தில் மேலே உட்காந்துக்குமா, உச்சியில் போய் அப்படி ஒவ்வொரு சிறகாக பிச்சு பிடுங்கி எடுக்குமா. பிடுங்கி எடுத்து என்ன பண்ணுவது அப்படின்னு சொல்லி தெரியாமல் அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு தனியாக ஒரு புது பலன் கொடுக்குமா. ஒவ்வொரு இறகுகளாக மறுபடியும் முளைக்க ஆரம்பிக்குமா. ஒரு புது பலன் பெற்று மறுபடியும் பறக்க ஆரம்பிக்கும் என்று சொல்லி நீங்கள் நானும் வேதத்தில் வாசிக்கிறோம். கழுகை போல ஆண்டவர் செட்டைகளை அடித்து பறக்க கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். ஒரு வேளை கஷ்டத்திலே, துன்பத்திலே, கவலையிலே நீங்கள் நான் இருப்போம் என்று சொன்னால், தேவனுடைய அன்பு நம்மை காக்கிறது. தேவனுடைய அன்பு என்னை அரவணைக்கிறது. ஒரு கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் கூட்டி சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறார். அந்த கழுகு வரும் பொழுது அந்த கோழி என்ன பண்ணுமா, ஒரு சத்தம் கொடுக்குமா. அந்த சத்தம் கொடுத்த மாத்திரத்தில் எல்லா கோழி குஞ்சும் என்ன பண்ணு சொன்னால், அந்த பெரிய ரெக்கை விரிச்சு இருக்கும்போது அந்த ரெக்கைக்குள்ளே வந்து பாதுகாப்பாக இருக்குமா. கர்த்தர் அந்த கோழியை போல தன் சிறகுகளை விரித்து, என் மகனே, என் மகளே, என்னோடு கூட வா, எனக்குள்ளாக வா, நான் உனக்கு புது பலனை கொடுக்க போகிறேன் என்று சொல்லி ஒரு அழைப்பை விடுக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனிடத்திலிருந்து என்னிடத்திலிருந்து ஒரு அன்பான வேண்டுகோள், தேவனுடைய அழைப்பை நாம் ஏற்க போகிறோம். கர்த்தர் ஒரு புது பலனை உங்களுக்கும் எனக்கும் இந்த தினத்தில் கொடுக்க போகிறார். கர்த்தருடைய அன்பு பலத்தை கொடுக்க போகிறது. கர்த்தருடைய அன்பு ஒரு சத்துவத்தை கொடுக்க போகிறது. கர்த்தருடைய அன்பு, நான் இந்த உலகத்தை ஜெயிக்க ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். பிசாசானவனை என்னுடைய கால்களை வைத்து மிதிக்கும்படியாக, பாவம் எனக்கு மேலாக உயராதபடிக்கு என் கால்களை வைத்து மிதிக்கும்படியாக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் பலனை பெற்று நான் வரப்போகிறேன். கெர்ஜிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் எப்பொழுது என்னை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடிக்கொண்டிருக்கிறான். எப்படி பிசாசானவனை ஜெயிக்க முடியும் என்று சொன்னால், ஒரே ஒரு காரியம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய பலன். தேவனுடைய அன்பு நமக்கு இருக்கும் பொழுது, அந்த தேவனுடைய பலனை நீங்கள் நானும் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளும் பொழுது பிசாசானவனை ஜெயிக்க முடியும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அதை நடத்துவார். கர்த்தர் அதை செய்ய போகிறார். அப்படிப்பட்ட காரியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வார். தேவனுடைய அன்பு நமக்கு பலன். இந்த பலனான ஆசீர்வாதத்தை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை ஆண்டவருக்குள்ளாக அர்ப்பணிப்போம். கர்த்தருக்குள்ளாக தத்தம் செய்வோம். நம்மை பரிசுத்தம் பண்ணும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற பரலோகத்தின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு புது பலனாக இருக்கிறதுக்கான நன்றி செலுத்துகிறோம். நீர் உம்முடைய சத்துவத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். எப்படி பிசாசானவனே நீர் சிலுவையிலே ஜெயித்தீரோ, அதே போல கர்த்தாவே, உம்முடைய அன்பினாலே, உம்முடைய ஒரு பலத்தினாலே, நீர் கொடுக்கிற ஒரு சத்துவத்தினாலே பிசாசானவனை நாங்களும் ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசினால் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷம் சமூகத்தில் வருகிறோம். பாவத்திலிருந்து வெளியே வர முடியாத பிசாசானவனை கட்டுக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவின் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
கர்த்தாவே, நீர் அவர்களை உம்முடைய அன்பினால் மூடும்படியாக, நீர் அவர்களுடைய பலவீனத்தை எல்லாம் கர்த்தாவை எடுத்து போட்டு பலமாய் மாற்றும்படியாக கர்த்தர் கிருபை செய்யும். நீர் நல்லவர், வல்லவர், நீர் உம்முடைய அன்பினாலே எங்களை மூடுகிறார் என்று சொல்லி கர்த்தாவே, அந்த உண்மையான சத்தியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். தேவனுடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க, நாங்கள் தேவனுடைய அன்பை விட்டு போகாதபடி கர்த்தர் எங்களுடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தாவே நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் பேர் பேராய் குடும்ப குடும்பமாக நீர் ஆசீர்வதியும். உம்முடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் தம்முடைய சித்தத்தினாலே, அநாதி தீர்மானத்தினாலே அவர்களுக்கு மறுபடியும் இன்னொரு தருணத்தை கொடுக்கத்தக்கதான் கிருபை செய்யும். ஒருவேளை சுவாமி, அடியான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால், அடியான் ஏதாவது பாவத்திலே ஒரு வார்த்தை வந்திருந்தால், அடியானை மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய நாவுகளை தொட்டு எங்களை சுத்திகரித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதையும் பலப்படுத்தும். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பலவீனத்தை எல்லாம் பலமாய் மாற்றும். பாவத்திலிருந்து வெளிவர கர்த்தர் கிருபை செய்யும், ஆசீர்வாதையும் பலப்படுத்தும். நிறைய பொறுப்பேற்றுக்களும் வழிநடத்தும். எல்லாவற்றையும் மேசும் முழுசும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, தேவனுடைய அன்பை புரிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய சயின்ஸ் ஞானம் தேவையில்லை, ஒரு ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. தேவனுடைய அன்பு மிகவும் சுலபமானது. ஒன்றே ஒன்று, நாம் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தரணும். எப்படி எலிசா தன்னுடைய வேலைக்காரருடைய கண்களை திறக்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சினானோ, அதே போல் நீங்கள் நானும் ஆண்டவரே உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. உம்முடைய பாதுகாப்புடைய சிட்டைக்குள்ளாக நாங்கள் வர கர்த்தர் கிருபை செய்யுங்க. உம்முடைய சிறகுகளால் எங்களை மூடிக்கொள்ளுங்க சுவாமின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் கேட்போம். அப்படி கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். என்ன என்று சொன்னால், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன். யாக்கோபு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை, யாக்கோபு கொடுத்த அதே தைரியத்தை, யாக்கோபுக்கு ஆண்டவர் கஷ்டத்திலே எப்படி துணையாக இருந்தவரோ அதே துணையை ஆண்டவர் உங்களோடும் எங்களோடு இருக்க போகிறார். கர்த்தருடைய அன்பை நீங்கள் நான் ருசி பார்ப்போம். கர்த்தருடைய அன்பை ருசி பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு இன்பமானவர் என்று சொல்லி நீங்கள் நானும் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்குள்ளாக நீங்கள் நானும் அடைக்கலமாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை என்னையும் பாதுகாக்க போகிறார். அவருடைய அன்பின் சிறகுகளினாலே, அன்பின் செட்டையினாலே மூடி பாதுகாக்க போகிறார். இந்த நாள் முழுவதுமாக ஆண்டவர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை தம்முடைய சிறகுகளாலே மூடுவார். பரலோக ராஜ்யத்திலே உங்களையும் என்னையும் முகமுகமாய் காணும்படியாக அப்படி ஒரு தருணத்தை கொடுக்க போகிறார். அதற்காக நீங்கள் நான் ஜெபிப்போம். நீதிமான்களுடைய வழியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அந்த வழியை நாம் ஆண்டவருக்கு முன்பாக செவ்வையாய் காத்துக்கொள்வோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்துள்ளார். ஆமென்.